தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல முழு விவரமாக பார்த்து தெரிந்துக்க போறோம். அதாவது அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதை பற்றிய செய்தி என்று கேட்கும் பொழுது, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டு இருக்காங்க. இது என்னடா இது, தொடர்ந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமானது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது ஏற்பட்டு இருக்குங்க. அதாவது இந்த ரேஷன் கடைகளுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கு. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. ஸோ என்ன செய்திருக்காங்க என்பதை நம்ம விவரமாக பார்த்து அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்கள் வாங்கும் நடைமுறையில முக்கிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்குங்க. அதாவது நாம எப்படி இதுவரை ரேஷன் பொருட்கள் வாங்கி வந்தோம் என்ற நிலை எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிந்திருக்கும். அதாவது குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தர் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று தன்னுடைய கைரேகையை பதிவு செய்து அதன் பிறகு பொருட்களை வாங்கி வந்த ஒரு நிலை கண்டிப்பா ஏற்பட்டு இருந்ததுங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா ஏற்பட்டது. எதனால என்று கேட்கும் பொழுது, அதாவது ஒரு குடும்பத்தில் அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருக்கும் பொழுது கண்டிப்பா ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட நிறைய மக்கள் தெரிவித்து இருந்தாங்க. அதாவது நேரடியாக சென்று பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லி இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான முடிவுள்ள தமிழக அரசு பொதுமக்களை பற்றி யோசித்து ஒரு அற்புதமான முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகிறது. அதாவது இனி நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற அசல் ரேஷன் அட்டையை கையில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா நாம ஒரிஜினல் ரேஷன் அட்டையை வைத்து தான் பொருட்களை வாங்கி வந்தோங்க. அதாவது ஒரிஜினல் இல்லை என்றால் ரேஷன் பொருட்கள் தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை கூட கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போன காலகட்டத்தில், அதாவது கடந்த காலங்களில் கண்டிப்பாக இருந்தது. மின்னணு வடிவிலான அட்டை அல்லது ரேஷன் அட்டை எண் இருந்தாலே பொருட்களை வாங்க முடியும் என சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் அறிவித்து இருக்காருங்க. அதாவது ரேஷன் கடை நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறந்து கூட போயிருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய ரேஷன் அட்டை எண் வைத்து கூட நீங்கள் உங்களுக்கான பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியும் என்ற தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. ஸோ இதனால பொதுமக்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வாங்கி செல்லலாங்க. ரேஷன் அட்டை கையில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இதனால கண்டிப்பாக கிடையாது. அதாவது அசல் ரேஷன் அட்டை இனி கட்டாயமில்லை என்ற சட்டம் தான் இப்போ வந்திருக்கு. ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது அட்டையை எடுத்து செல்வது சில நேரங்களில் பொதுமக்களுக்கு சிரமமாக இருந்து வந்ததுங்க. இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில தான் ரேஷன் அட்டையின் மின்னணு வடிவத்தை பயன்படுத்தக்கூடிய வசதி அல்லது அதனுடைய எண்ணை தெரிவித்து பொருட்களை பெறக்கூடிய நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. இதனால அட்டையை நீங்க மறந்துவிட்டாலோ கையில் இல்லாத சூழலிலோ பொதுமக்கள் சிரமப்பட வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பா இருக்காதுங்க. அதாவது நிறைய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருந்து நியாய விலை கடைக்கு நேரில் சென்று பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல ரேஷன் அட்டை அவங்க மறந்து இருந்தாலோ அந்த எண்ணை தன்னுடைய மொபைல் எண் அல்லது எழுதி வைத்திருந்தாலோ அந்த எண்ணை வைத்து கண்டிப்பா நீங்க பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வரிசையில் காத்திருப்பதை குறைக்க 150 புதிய கடைகள் திறக்கப்பட உள்ளதாக இன்னொரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கும் நடவடிக்கையும் அறிவிக்கப்பட்டு இருக்குங்க. ஸோ இதனால பொதுமக்கள் சிரமமின்றி அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள பெரிய நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக 150 நியாய விலை கடைகள் உருவாக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்து இருக்கிறார். இதன் மூலம் ஒரு கடையில அதிக எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்கள் குவிவது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு எளிதாக கூடிய பொருள் விநியோகமா யோசித்து இந்த ஒரு முடிவை செய்து இருக்காங்க. புதிய கடைகள் செயல்பாட்டுக்கு வந்ததும் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பது கண்டிப்பா குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அத்தியாவசிய பொருட்களை விரைவாகவும் சிரமமின்றியும் பெற்று செல்லக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்குங்க. ரேஷன் அட்டையின் மின்னணு பயன்பாடு மற்றும் கூடுதல் கடைகள் மூலம் பொருள் விநியோகம் நடைமுறையை மேலும் எளிமைப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பா அனைவருக்கும் இந்த ரேஷன் கடைகள் மூலம் எந்தவித பெரிய மாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற ஒரு கருத்தை நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அதாவது ஒரு திட்டத்தை, அதாவது தாயுமானவர் திட்டத்தை செய்து வந்தாங்க. அந்த தாயுமானவர் திட்டத்துல பார்த்தீங்கன்னா வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நேரடியாக அவர்களுடைய வீட்டிற்கே சென்று பொருட்களை கொடுத்து வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் எளிதாக ஒரு விஷயத்தை தமிழக அரசு தற்போது செய்திருக்காங்க. அதாவது மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாத ஒரு சூழல்ல, மக்களுக்கு நேரத்தை வீணாக்காத ஒரு சூழலாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு முடிவை தமிழக அரசு தற்போது எடுத்து இருக்காங்க. ஸோ இதனிடையே மக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அதாவது ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாங்க. இந்த மாதிரி கூட்டம் குறைசல் குறைவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக செஞ்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் உங்களுடைய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இதனால் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் வீணாகாது, உங்களுடைய வேலையும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மக்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரும் என்று தமிழக அரசு இந்த ஒரு முடிவை எடுத்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு முடிவு காரணமாக கண்டிப்பாக அனைவரும் ரேஷன் அட்டையை கையில் வைத்திருப்பது அவசியம் கிடையாது. ரேஷன் எண் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான பொருட்களை நேரடியாக செஞ்சு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தமிழக அரசு தொடர்ந்து அனைவருக்கும் ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை செய்து கொண்டே வராங்க. இந்த நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லாமல் பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கு. ஸோ இது போன்ற புதிய தகவலை தமிழக அரசு தொடர்ந்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் இது போல புதிய அப்டேட்டான தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.